السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 93வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அகிலத்தார்களின் இறைவன் அல்லாஹ் நமக்கு நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை தந்தருவானாக. நாம் படிக்கிற பாடங்களின் நற்பயனை இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் நிறைவாக தந்தருவானாக. எல்லா நன்மையான காரியங்களையும் எடுத்து நடப்பதற்கும், எல்லா தீமையான காரியங்களை விட்டும் தவிர்ந்திருப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடனும் நாளை மறுமையிலே சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்தருள்வானாக. 93வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், தர்மம். தொடர்ந்து தர்மத்தினுடைய அந்த தலைப்பில் தான் நாம் பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். தர்மத்திற்கு மிக தகுதியானவர்கள் யார்? மக்களில் தர்மம் செய்வதற்கு மிக தகுதியானவர்கள் யார் என்பதைத்தான் நாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். சென்ற பாடத்தில் எப்படியெல்லாம் தர்மம் இருக்கிறது, தர்மத்திற்கான வகைகள் என்ன என்ற தர்மத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அந்த தர்மத்திற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜக்காத்து, அதற்கு தகுதியானவர்கள் யார்? தகுதி இல்லாதவர்களிடத்துல கொண்டு போய் கொடுத்தோம்னா இந்த ஜக்காத் செல்லாமல் ஆகிவிடும். அதனால் ஜக்காத்திற்கு தகுதியானவர்கள் யார் என்பது குறித்து ஜக்காத்தினுடைய பாடத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா? அதுபோன்று தர்மத்திற்கு தகுதியானவர்கள் யார் என்பதனை தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள், பாடத்திற்கு உள்ளே செல்வோம். அவுலன் நாசி பி சதகதி, தர்மத்தை கொண்டு மக்களில் மிக தகுதியானவர்கள் யார்? இந்த பாடத்துல தர்மத்திற்கு மிக தகுதியானவர்கள் யார் யார் என்பதை நாம் தெரிய போகிறோம். அதை தெரிந்து கொள்ளும் பொழுது தர்மத்திற்கு யாரெல்லாம் தகுதி இல்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, முதல்ல அவுலாதுல் முத்தசத்திகி, தர்மம் செய்யக்கூடியவர்களுடைய பிள்ளைகள். தர்மத்திற்கான முதல் தகுதி யாருக்கு இருக்குன்னா, தர்மம் செய்யக்கூடியவுடைய பிள்ளைகளுக்குத்தான் இருக்கிறது. தர்மம் செய்யக்கூடியவருடைய குடும்பம் அப்படின்னா மனைவி, அது அல்லாத மற்றவர்கள், பெற்றோர்கள், அது மாதிரி சகோதர சகோதரிகள், இவர்கள் எல்லாம் அதில் இடம்பெறுவார்கள். அடுத்து அகாரிபுகு, அவருடைய உறவினர்கள். உறவினர்கள் என்று சொல்லும் பொழுது மாமா, மச்சான், மாமி, அதே மாதிரி சிற்றன்னை, சிறிய தந்தை, பெரிய தந்தை, இது மாதிரியான மற்ற உறவினர்கள் எல்லோருமே இதுக்குள்ள வந்துருவாங்க. இந்த அகில் என்பதை கொண்டு மனைவியை மட்டும் நாடினால் மீதமுள்ளவர்கள் எல்லோருமே இதுல வந்துருவாங்க. எப்படி இருந்தாலும் தர்மம் செய்வதற்கு முதல் தகுதி தர்மம் செய்யக்கூடியவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாம் கொடுத்துடணும். அது போக அடுத்த தேவை அவர்களுடைய தர்மம் செய்யக்கூடியவருடைய மனைவி மக்களுக்கு போக மீதம் உள்ளதை அவருடைய தாய் தந்தை, பெற்றோர்கள், அதற்கடுத்து அவர்களுடைய சகோதர சகோதரிகள், இப்படி அவர்களுடைய சொந்தக்காரர்களுடைய வட்டம்,
இப்படி தன் பிள்ளைகள், தன் குடும்பம், தன்னுடைய உறவினர்கள், இது எல்லாருமே தகுதியானவர்கள். வலா யஜூசு தசத்துகு அலா அஜ்னபி, அந்நியவருக்கு தர்மம் செய்வது என்பது ஜாயிஸாக ஆகாது. ஓஹுவ, அவர், முஹ்தாஜுன் இலா மா யதஸத்தகு பிஹி லினஃபகதிஹி, இந்த ஹுவவுடைய லமீர் யார் அப்படின்னு கேட்டா முத்தசத்திக். தர்மம் செய்யக்கூடியவர் தேவை உடையவராக இருக்கிறார். தர்மம் செய்யக்கூடியவர் தேவையுடையவராக இருக்கிறார். இலாமாய தசத்தகு பிஹி லினஃபகதிஹி, தன்னுடைய செலவீனத்திற்கு தர்மத்தை கொண்டு எதை தர்மம் செய்வாரோ அத்தகைய ஒன்றின் பக்கம் தேவை உடையவராக அவர் இருக்கும் பொழுது அவர் அந்நியவருக்கு தர்மம் செய்யக்கூடாது. இவர் எதை தர்மம் செய்ய நினைக்கிறாரோ அது அவருக்கே தேவையாக இருக்கிறது. அவருடைய குடும்பத்திற்கு தேவையானதாக இருக்கிறது என்கிற பட்சத்தில் அவர் அந்நியவருக்கு தர்மம் செய்யக்கூடாது. அதனால்தான் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, தர்மம் செய்கிறவர் அவருடைய தேவை, அடுத்ததாக அவருடைய பிள்ளைகள், அதுக்கடுத்து அவருடைய மனைவி, அதற்கடுத்து அவருடைய உறவினர்கள், இவர்கள்தான் முதலில் ஏற்றம் பெற்றவர்கள், தர்மத்திற்கு ஏற்றம் பெற்றவர்கள். அப்படின்னா செலவு இவர்களுக்கு தான் செய்யணும், தர்மம் செய்யறதா இருந்தா இவங்களுக்கு தான் செய்யணும். இவர்கள் எல்லோருமே தர்மத்திற்கு தேவையில்லாதவர்களாக இருக்கிறார்கள். எந்த பொருளை இவர் தர்மம் செய்ய நினைக்கிறாரோ அந்த பொருள் இவர்களுக்கு தேவையில்லைன்னா வேற யாருக்கும் தர்மம் செய்யலாம். சரி, இவர்கள் தான் முன்னுரிமை பெற்றவர்கள் அப்படிங்கிறத பின்வரக்கூடிய ஹதீஸ் அறிவிக்குது பாருங்க. முதல்ல ஒரு ஹதீஸ், நம்பர் 1, பன் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ். அன்னா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான அஹதுக்கும் ஃபகீரன், உங்களில் ஒருவர் ஆகியிருந்தால், ஃபகீரன் ஏழையாக இருந்தால், ஃபல்யப்த பினஃப்ஸிஹி, அவர் தன்னை தொட்டும் ஆரம்பிக்கட்டும். தன்னுடைய நஃப்ஸுக்கு எது தேவையோ அதை அவர் செலவு செய்து கொள்ளட்டும். ஒயின் கான ஃபலுலுன், அதிகம் இருந்தால், மேல் மிச்சம் இருந்தால், ஃபஹலா ஹியாலிஹி, அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் செலவு செய்யட்டும். தனக்கு போய் மிச்சம் இருக்கிறத அப்படின்னா தனக்கு அவசியமானதை தான் பட்டினி இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நபி அவங்க தெளிவா நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஒயின்கான ஃபலுலுன், மேல் மிச்சம் இருந்தால், அதாவது தனக்கு போய் மேல் மிச்சம் இருந்தால், தன் குடும்பத்துக்கு, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் போய் மிச்சம் இருந்தால், அதான் ஒயின்கான ஃபலுலுன், தனக்கும் தன் குடும்பத்திற்கும் போக மீதம் இருந்தால், ஃபஹலா தவி கராபத்திஹி, அவருடைய சொந்தக்காரர்கள் மீது அதனை அவர் செலவு செய்யட்டும், தர்மம் செய்யட்டும். அவ் அல்லது கால, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தவி ரஹ்மிஹி, இந்த தவி கராபத்திஹின்னு வருது இல்ல, இந்த வாசகத்துக்கு பதிலா நபி அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அப்படி அல்லது இப்படி ஏதோ ஒரு, ஆனால் கருத்து என்னன்னா சொந்தக்காரர்களுக்கு, உறவினர்களுக்கு தர்மம் செய்யட்டும். சரி, தனக்கு தர்மம், தன்னுடைய தேவை போக, தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவை போக, தன்னுடைய உறவினர்களுடைய தேவை போக, ஒயின்கான ஃபலுலுன், மேல் மிச்சம் இருந்தால், ஃபஹாஹுனா வஹாஹுனா, இப்படி அப்படி அவர் செலவு செய்து கொள்ளட்டும். அவர் எப்படி மத்த காரியங்களை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறத நபி அவங்க சுருக்கமா இப்படி சொல்றாங்க, ஃபஹாஹுனா வஹாஹுனா அப்படிங்கிறாங்க. சரி, இந்த ஹதீஸ்ல முதல் தகுதி யாருன்னா, தர்மம் செய்யக்கூடியவர் தனக்குத்தான் செய்யணும். தனக்கு போய் தாம் பட்டினி இருந்துட்டு வேற ஆளுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, தனக்கு தான்.
தனக்கு போக மீதம் இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாம் கொடுக்கணும். அதுவும் போக மீதி இருந்தால் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் பசிக்கு உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, இருப்பிடம் இருக்கிறது என்றால் அது போக மற்றதை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். ரவாஹு அஹ்மது, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிமுன், இமாம் முஸ்லிம் அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபூதாவூத் அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. 3957வது ஹதீஸாக அபூதாவூது என்கிற ஹதீஸ் கருதத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸ். நசாயி, நசாயி இமாம் அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய நூல்ல 5ஆம் பாகத்துல 70வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. 5வது பாகத்துல 70வது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அஹ்மது, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களும் இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. தங்களுடைய முஸ்னத் அஹ்மதுல 3வது பாகத்துல 305வது ஹதீஸாக அறிவிக்கிறாங்க. அடுத்து நாம பார்க்க இருக்கிறது 2வது ஹதீஸ், நம்பர் 2. வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஸத்தகு, தர்மம் செய்யுங்கள் என்று நபி அவங்க சொல்றாங்க. கால ரஜுலன், ஒரு மனிதர் கேட்டார், இந்தி தீனாருன், என்னிடத்துல ஒரே ஒரு தீனார் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நபி அவங்க தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனேயே என்னிடத்துல ஒரு தீனார் இருக்குன்னு ஒரு மனிதர் சொல்கிறார். கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸத்தக் பிஹி, அந்த ஒரு தீனாரை நீங்க தர்மம் செய்யுங்க, அலா நஃப்ஸிக, உங்களுடைய நஃப்ஸின் மீது, உங்களுக்கு நீங்க அதை தர்மம் செய்யுங்க அப்படின்னு நபி அவங்க சொல்றாங்க. கால, அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இந்தி தீனாரும் ஆகர், வேறொரு தீனார் என்னிடத்துல இருக்குன்னு அவர் உடனே சொன்னார். கால, அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸத்தக் பிஹி அலா ஸௌஜதிக, உங்களுடைய மனைவின் மீது அந்த ஒரு தீனாரை நீங்க தர்மம் செய்யுங்க. கால, அதே மனிதர் சொன்னார். இந்த பாருங்க, இந்த இடத்துல கால அப்படிங்கிறது முதல்ல இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து மீளும், ரெண்டாவது இந்த காலங்கிறது ரஜுல்ங்கிற மனிதரை பார்த்து மீளும், மூணாவது இந்த காலங்கிறது நபி அவங்கள பார்த்து, அடுத்து இந்த காலங்கிறது ரஜுலுங்கிற மனிதரை பார்த்து. அவர் சொல்றாரு, இந்தி தீனாருன் ஆகர், என்னிடத்துல இன்னொரு தீனார் இருக்கு, வேறொரு தீனார் இருக்கு அப்படிங்கிறார். கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸத்தக் பிஹி அலா வலதிக, உன்னுடைய குழந்தைக்கு அதை நீ தர்மம் செய்யுங்கள், உன்னுடைய பிள்ளைக்கு அதை தர்மம் செய்யுங்கிறாங்க. முதல்ல தனக்கு, இரண்டாவது மனைவிக்கு, மூணாவது பிள்ளைக்கு, அடுத்து நாலாவது கால அதே மனிதர் சொல்லுகிறார். இந்த கால யாரு? ரஜுலுன். ஐந்தி தீனாருன் ஆகர், என்னிடத்துல வேறொரு தீனார் இருக்கிறது, மற்றொரு தீனார் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தீனாரா அவர் சொல்ல சொல்ல நபி அவங்க அதற்கு வழி சொல்றாங்க. கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸத்தக் பிஹி அலா ஹாதிமிக, உன்னுடைய பணியாளருக்கு அதை நீங்க தர்மம் செய்யுங்கள். கால, அந்த மனிதர் சொல்கிறார், இந்தி தீனாருன் ஆகர், என்னிடத்துல இன்னொரு தீனார் இருக்கிறது என்று சொல்கிறார். கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பிஹி அபுசரு, அந்த தீனாரை கொண்டு நீதான் மிக தெளிவாக அறிந்தவர். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு தீனாரா நீங்க சொல்ல சொல்ல அந்த ஒவ்வொரு தீனாரையும் யார் யாரு அந்த தீனாருக்கு தகுதிங்கிறத நான் சொல்லிட்டேன். இறுதியாக இந்த தீனாருக்கு யார் தகுதிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய உறவினர்கள்ல யாருக்கு தேவை இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ் ஒரு தெளிவான விளக்கத்தை தருகிறது. முதல்ல தர்மம் செய்யக்கூடியவர் தர்மத்திற்கு தன்னை தேர்ந்தெடுக்கணும். தனக்கு தேவையில்லைங்கிற பட்சத்துல மனைவி, மனைவிக்கும் தேவையில்லைங்கிற பட்சத்துல மகள், பிள்ளைகள்,
பிள்ளைகளுக்கு தேவையில்லைங்கிற பட்சத்துல தன்னுடைய பணியாளருக்கு தேவையில்லை என்கிற பட்சத்துல தான் அதுக்கு அடுத்து வெளியே வரணும். உறவினர்கள்ல யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு தீனார் இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி இடத்துல பணியாளர் இருந்திருக்கிறார், வீட்டுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஆள் தேவைங்கிறது நமக்கு தெரிகிறது. பணியாளர் நியமிக்கப்பட வேண்டும், இதற்கு பிறகுதான் நாம் தர்மத்திற்கு வெளியே போக வேண்டும் என்பதும் தெரிகிறது. அப்ப நம்மளுடைய தேவைகள்ல பணியாளரும் ஒரு தேவைங்கிறத இந்த ஹதீஸ்ல இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஹதீஸ ரவாஹு அபூதாவூத், இமாம் அபூதாவூத் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வன் நசாயி, இமாம் நசாயி அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வல் ஹாக்கிமு, இமாம் ஹாக்கிம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. வஸஹஹஹு, இந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் அவர்கள் சஹீஹ் என்றும் சொல்கிறார்கள். சரி, இப்பொழுது இந்த ஹதீஸு எந்தெந்த நூல்கள்ல எப்படி எப்படி இடம்பெறுகிறது என்கிறத பார்ப்போம். அபூதாவுதுல 1691வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூல்ல 5ஆம் பாகத்துல 62வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. இப்னு ஹிப்பான் சஹீஹ் இப்னு ஹிப்பான்கிற நூல்ல 3326வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூல்ல முதல் பாகத்துல 415வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது ஹதீஸ். இந்த 3வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உணவு, ஒரு மனிதனுக்கு பாவம்ங்கிறது, தனக்கு உணவு வழங்குகிறாரே அவரை வீணாக்குவது என்பது பெரும் பாவம். அந்த ஒரு பாவமே ஒரு மனிதனுக்கு போதுமானது. யாரின் மூலம் உணவு வருகிறதோ அந்த மனிதரை பகைத்து கொள்ளக்கூடாது, அந்த மனிதருக்கு இடையூறு செய்யக்கூடாது, அவர் வெறுக்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நபி அவங்க தெரிவிக்கிறாங்க. 3வது ஹதீஸ், வகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அலைஹி, நபி அவர்கள் மீது, ஸலாத் என்கிற கருணையும், வஸ்ஸலாம், சலாம் என்கிற ஈடேற்றமும் உண்டாவதாக. நபி அவங்க சொன்ன ஹதீஸை பாருங்க. கஃபா, போதுமாகும், பில் மரி, மனிதனுக்கு, இஸ்மன், பாவத்தால் ஒரு மனிதனுக்கு போதுமாகி விடுகிறது, ஐயலீஹ, அந்த மனிதன் வீணாக்குவது, மை யகூது, உணவு வழங்குகிற வரை வீணாக்குவது ஒரு மனிதனுக்கு பாவத்தால் போதுமானது. அப்ப தனக்கு உணவு வருகிற வழியை தான் பாதுகாக்க வேண்டும், தனக்கு உணவு வழங்குகிற மனிதரை மனிதன் பாதுகாக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். நிறைய பேர் இந்த மாதிரி வழிகளை வீணாக்கிட்டு ஏதாவது பேசக்கூடாததை பேசிடுவாங்க, செய்யக்கூடாததை செஞ்சிருவாங்க, செஞ்சு அந்த வழியை வீணாக்கிடுவாங்க. அப்படி வீணாக்க கூடாது, அப்படி செய்யறது பாவம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல தெரிகிறது. கஃபா அப்படிங்கிற வார்த்தையை நபி அவங்க குறிப்பிடுறதுல இது சாதாரணமான பாவம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. சரி, இந்த ஹதீஸ யார் யாரு அறிவிக்கிறாங்கிறத பார்ப்போம். ரவாஹு முஸ்லிம், இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அபூதாவூத, இமாம் அபூதாவூத் அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் இமாம் அவர்கள் தங்களுடைய நூல்ல 996வது ஹதீஸாக அறிவிக்கிறாங்க. இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூல்ல 1692வது ஹதீஸாக அறிவிக்கிறாங்க. வன் நசாயி, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஃபி இஷ்ரத்தின் நிசா, இஷ்ரத்துன் நிசா என்கிற பாடத்துல நசாயிமா அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. பி ரக்மி
294. ரக்கம் அப்படின்னு சொன்னா நம்பர். 294வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நசாயி அவர்கள் இந்த ஹதீஸை தங்களுடைய நூலில் 294வது ஹதீஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அஹ்மது, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய முஸ்னத் அஹ்மதுங்கிற அந்த நூலில் 2ஆம் பாகத்தில் 160வது பக்கத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 4126வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. வல் ஹாக்கிமு, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூல்ல முதல் பாகத்துல 415வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்து நாம பார்க்க போகிறது 4வது ஹதீஸ். வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃலலு ஸதகதி, தர்மத்தில் சிறந்தது, அஸ்ஸதகத்து, ஒரு தர்மம், அலா திர் ரஹ்மி, உறவினர்களுக்கு செய்யப்படுகிற தர்மம். தர்மத்திலேயே மிக சிறப்பான தர்மம் எது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் சொல்ல வருகிறது. இந்த ஹதீஸ்ல உறவினர்கள் அப்படின்னு சொல்லி, உறவினருக்கு செய்யப்படுகிற தர்மம் சிறந்த தர்மம் அப்படின்னு நம்பி அவங்க சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, அல் காஷிஹி. காஷிஹ் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டா, விரோதத்தை மறைத்து வைத்திருக்கக்கூடியவர். குடும்பத்தார்கள்ல பெரும்பாலானவர்கள் யாருன்னா விரோதிகளாகத்தான் இருப்பார்கள். அந்த விரோதத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க, மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த விரோதத்தை போக்குறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி அன்பளிப்பு செய்வது, தர்மம் செய்வது. அந்த அன்பளிப்பு, அந்த தர்மத்துக்கு அந்த பவர் இருக்கு, அந்த விரோதத்தை நீக்கிடும். அதனாலதான் நபி அவங்க சிறந்த தர்மம்னு சொல்றாங்க. முதல்ல செய்ய வேண்டிய தர்மமே அதுதான். ஏன்னா அவர்களுடைய உள்ளத்துல உள்ள அந்த விரோதத்தினால நிறைய இடையூறுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குடும்பத்தார்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பாதிப்பை நீக்கணும்னா முதல்ல இதை செஞ்சாகணும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, அஃலலு ஸதகத்தி, தர்மத்தில் சிறப்பான தர்மம் என்பது, சிறந்தது என்பது அஸ்ஸதகத்து, ஒரு தர்மம், அலா திர் ரஹ்மில் காஷிஹி, விரோதத்தை மறைத்து வைத்திருக்கக்கூடிய உறவினருக்கு செய்யப்படுகிற தர்மம் தான் தர்மத்திலேயே சிறந்தது. ரவாஹு தபுரானி. அப்ப இந்த ஹதீஸை பாருங்க, தர்மத்திற்கு யார் தகுதியானவர் அப்படிங்கிறத மிக அழகாக இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது. அப்ப மேலுள்ள ஹதீஸ்களும் நமக்கு தர்மத்திற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை விளக்கி தந்தது. அதுல மிக முக்கியமாக அந்த தனக்கு, தன் பிள்ளைகளுக்கு, அதுக்கடுத்து தன் மனைவி, தன் மக்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், இது போக உறவினர்கள்ல யார் விரோதத்தை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அவர் தர்மத்திற்கு மிக தகுதியானவர் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் காட்டுது. ரவாஹு தபரானி, இமாம் தபரானி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். வல் ஹாக்கிமு, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வஸஹஹஹு, இந்த ஹதீஸை அவங்க சரி காண்றாங்க. ஹாக்கிம் இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை சரியான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் என்று சான்று பகர்கிறார்கள். அடுத்து நம்ம எந்தெந்த நூல்கள்ல இந்த ஹதீஸ் எப்படி எப்படி இடம்பெறுகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். தபரானில முஅஜமுல் கபீருங்கிற நூல்ல 204வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 25வது பாகம் 80வது ஹதீஸ், 80வது பக்கத்துல 204வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்னு ஹுசைமாவில 2386வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஹாக்கிம் இமாம் அவர்கள் தங்களுடைய நூல்ல முதல் பாகத்துல 406வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். ஹைசமி, இமாம் ஹைசமி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை கூறியிருக்கிறார்கள். ஃபில் மஜ்மஹி, தங்களுடைய மஜ்மஹ் என்கிற அந்த நூல்ல சொல்லி இருக்கிறார்கள்.
மூன்றாவது பாகத்துல 116வது ஹதீஸாக சொல்லுறாங்க. அவங்க யாரை தொட்டும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அன் உம்மி குல்சும் பின்தி உக்பா, உக்பா அவர்களினுடைய மகளார் உம்மு குல்சும் அவர்களை தொட்டும் அறிவிப்பதாக இமாம் ஹைசமி அவர்கள் தங்களுடைய நூலில் கூறியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் தர்மத்திற்கு யார் யார் தகுதியானவர்கள் என்று அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் நாம் இந்த பாடத்துல மிக தெளிவாக பார்த்து விட்டோம். தர்மம் என்னென்ன வகையெல்லாம் இருக்கிறது என்று தர்மத்தினுடைய வகைகளை பார்த்தோம். அடுத்து தர்மத்திற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை இந்த பாடத்துல நாம பார்த்து முடிச்சிட்டோம். சென்ற பாடத்துல தர்மத்தினுடைய வகைகளை பார்த்தோம். இந்த பாடத்துல தர்மத்திற்கு தகுதியானவர்கள் என்று யார் என்று நாம் பார்த்துட்டோம். அடுத்த பாடத்துல தர்மம் சம்பந்தப்பட்ட மேற்கொண்டு சில விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். தர்மத்தை எதெல்லாம் வீணாக்கும், நன்மை கிடைக்காமல் ஆக்க செய்துவிடும் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.